ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில் கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது. இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதன் விளைவா 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது. இந்த மலை கோயிலில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது. பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வார். அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம். ஒரு வேளை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம். இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது. மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க. இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க. முன்னதா கண்ணாடி பேழைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ, தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க. கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது. அதுபோலதான் பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது. அதுபோல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றி உணர்த்தியிருக்கு. இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க. அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும். ஆண்டவர் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரக மாற்றத்தாலையும் இந்த ஐப்பசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாத தொடக்கத்தில் அஷ்டமத்து சனி வக்கரம் பெற்றிருக்கிறாரு. அவரோட ராகுவும் இணைந்திருக்கிறாரு. அதனால நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கை நழுவி செல்லும். தனாதிபதி சூரியன் நீச்சம் பெறுவதால வரவேண்டிய பாக்கிகள்லாம் சம்பித்து நிற்கும். எவ்வளவு முயற்சி எடுத்தும் பிரபலஸ்தர்களின் நட்பு பெற்றிருந்தாலும் எடுத்த முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. விரயங்கள்லாம் கூடும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள்லாம் நடைபெறாம போகலாம். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நன்மைக்கு வழிகாட்டும். மாத தொடக்கத்தில் உங்க ராசியான கடகராசியில குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. முறையான பயிற்சி இல்லாம அதிசார பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் புனிதமடையுது. எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். வரன்கள்லாம் வந்து வாசலோடு நின்று விட்டதேன்னு கவலைப்படுபவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடியும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் அமையும். மாதம் முழுவதும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சேர்க்க பெற்றிருக்கிறாங்க. இது அவ்வளவு நல்லதல்ல. மன அமைதி குறைய வாய்ப்பு இருக்கு. அதிக விரயங்களால் கலக்கமும் இடையூறுகளை சமாளிக்க முடியாமல் தடுமாற்றமும் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். புதியவர்களை நம்பி ஏமாற்றங்கள் சந்திக்க நேரிடும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை இக்காலத்தில் கை கொடுக்கும். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்க ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது நெஞ்ச மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைச்சாலும் அது உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. சுபகாரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் நேரமாக இது இருக்க போகுது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள்லாம் வெற்றி பெறும். ஐப்பசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு. அப்போ புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படும்.
ஏற்படுது. உங்க ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்துல பலம் பெறும் இந்த நேரம் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியா வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். பட்ட சிரமங்கள்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லும் அளவுக்கு நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும். தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் கைக்கூடி வருது. தொழில்ல தனித்து இயங்க முற்படுவீங்க. பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு புதிய பிரச்சனைகள்லாம் உருவெடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு எதிரிகளால ஏமாற்றம் ஏற்படும். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு சக பணியாளர்களால தொல்லை உண்டாகும். கலைஞர்களுக்கு சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கவனம் தேவை. பெண்கள் எதையுமே கலந்து ஆலோசித்து செய்யறது தான் நல்லது. மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் விதமா அமையும். மேலும் கடகராசிக்குள்ளேயே குரு வராரு. 6, 9 கூடைய குரு பகவான் ராசிக்குள் உச்சமாகி சனி பகவானை 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்க போகுது. உங்களுக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுப்பதா இருக்க போகுது. நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மூலமா உதவிகள் கிடைக்கும். நல்ல உயர்கல்வி கிடைக்கும் யோகம் உண்டாகுது. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எந்த வேலைகளை செஞ்சாலுமே 18க்கு பிறகு செய்யறது நல்ல பலன்களை தரும். எல்லா விஷயங்களுமே சாதகமாக இருக்கும். உங்களுக்கு கடன் அடையக்கூடிய காலமா இருக்க போகுது. கெட்டவை அனைத்தும் விலகும். 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துக்கு நீசமாகிறதால 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் ஏற்கனவே நீசமாக இருக்கிறதால பணவரவு நல்லா இருக்கும். ஆனாலும் விரயம் ஏற்படும். பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. அதுல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 16ஆம் தேதிக்கு பிறகு பண விஷயத்துல சாதகமா இருக்கும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன்கிறதால லாபம் அதிகரிக்கும். வீடு மனை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுது. எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். 5, 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. அங்க ஆட்சி பலம் பெறதால தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள்லாம் பெருகும். மேலும் தொழில் வளர்ச்சி உண்டாக போகுது. புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகுது. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு யாரோ ஒருவர் சொல்லி கொடுப்பாங்க. சிலருக்கு தானாகவே தெரிய வரும். மன ரீதியாக வலுப்பெற போறீங்க. நினைத்தது நடக்கும் யோகம் உண்டாகுது. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யோகமான மாதமாக இருக்க போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைக்கூடி வரப்போகுது. நண்பர்கள் உறவினர்களிடத்துல சுமூகமாக இருக்கும் அமைப்பு உண்டாகுது. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு தெளிந்த அறிவும் சுய சிந்தனையும் கொண்டு வெற்றி காணும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கு. ஞானக்காரகன் குரு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதால வெளியூர் பயணம் அதிகரிக்கும். சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். குரு பார்வைகள் 5, 7, 9ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்துல சுபிட்ச நிலையும் இருக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகுது. இளைஞர்களுக்கு காதல் அரும்பும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேரப்போகுது. சிலர் மனமெடையில ஏற போறாங்க. கூட்டு தொழில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் இப்ப விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ள நிலவிய சச்சரவு நீங்கும். பெரிய மனிதனின் ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியா முடிய போகுது. சிலர் புதிய வீட்டுல குடியேறுவாங்க. ஐப்பசி மாதத்துல ஒரு பக்கம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் மறுபக்கம் நன்மைக்குரிய நிலைமையும் இருக்கு. பணியாளர்களின் செல்வாக்கும் திறமையும் வெளிப்பட போகுது. எதிர்ப்பு மறையும். உங்களை அலட்சியம் செய்கிறவங்களுக்கு ஆச்சரியத்துடன் பார்க்கும் நிலை உண்டாகும். மேலும் நீங்கள் பரிகாரமாக முருகனை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 21, 29, 30, நவம்பர் 2, 3, 11, 12. மேலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாகவும் உறுதியாகவும் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரமடைந்திருந்தாலும் அவருடைய காரகத்துவம் கொண்ட ராகு அங்கே சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் பிரச்சனை ஏற்படும். சிலர் அவமானத்தை சந்திக்க நேரிடலாம். உடல் ரீதியாக பாதிப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும். செவ்வாய் சுகஸ்தானத்திலும் அக்டோபர் 27 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதால தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட போகுது. நேரத்துக்கு உறங்க முடியாம சாப்பிட முடியாம போகும். ஜென்ம குருவால அலைச்சல் அதிகரிக்கும். உடல் நிலையில ஏதேனும் சங்கடம் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் புதன் அக்டோபர் 27 வரை உங்களின் முயற்சிகளை வெற்றியாக்குவார். இழுபறியா இருந்த வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கடனாக கேட்ட பணம் வந்து சேரும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியா முடியும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சுபிட்சத்தை வழங்குவார். குடும்பத்தில் குழப்பம் மறையும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள்லாம் நடந்தேறும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதால பேச்சில் நிதானமும் பண விஷயத்தில் கவனமும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உழைப்பாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லைன்னு நிலை உருவானாலும் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதால அனைத்தும் சமாளிக்கும் நிலை உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 26, 29, நவம்பர் 2, 8, 11. பரிகாரமாக நீங்கள் திருநள்ளாறு
26 சிவன வழிபட சங்கடம் விலகி நன்மை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமா இருக்க போகுது. வித்யாகாரகன் புதன் அக்டோபர் 27 வரை சாதகமா இருக்கிறதால உங்க அறிவாற்றல் வெளிப்படும், திறமை அதிகரிக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும், பணியில எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்க போகுது. எப்படி உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லை என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பாங்க. தாய்மாமன் மாமனார் வகையில் தேவையான உதவி கிடைக்க போகுது. உடல் பாதிப்புகள்லாம் விலகும். எதிரிகள் வழியாக ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் கிடைக்க போகுது. ஆனால் யோகக்காரகன் ராகு 8ஆம் இடத்துல, ஞான மோட்சக்காரகன் கேது 2ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதால ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக செயல்படுறது நன்மையை தரும். செவ்வாயின் சஞ்சாரமும் அக்டோபர் 27 வரை சுகஸ்தானத்தில் இருக்கிறதால உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அக்டோபர் 27 முதல் குரு மங்கள யோகம் உண்டாகிறதால நெருக்கடிகள்லாம் இல்லாமல் போகும். நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாக முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் விளைச்சல்ல லாபம் காண முடியும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது இருந்த அலட்சியம் மறையும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 23, 29, நவம்பர் 5, 11, 14. பரிகாரமாக நீங்கள் சரபீஸ்வரரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.